ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண் பாத்திரங்களை பற்றி அதை பற்றிய சிறப்புகளை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து சின்ன சின்ன தகவல்களை அது எப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம உடல் நலத்துக்கும் நல்லதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அந்த கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வீட்டுக்குடி போகிறதுக்குன்னு சொல்லி 5 பொருள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பருப்பு, அரிசி, தவிடு, அப்புறம் வந்து இன்னும் நிறைய வெல்லம், இந்த மாதிரி 5 பொருள் சொல்லுவாங்க, உப்பு, இந்த மாதிரி. அதுக்காக எங்கள் வீடு குடி போனதுப்ப நான் வாங்கியிருந்தது, அதாவது எங்கள் வீட்டுக்காக நான் வாங்கினது. அது வந்து எங்கள் வீட்டு பழக்கம் இப்படி தான் சொல்லுவார். சில்வர் டப்பா, பித்தளை டப்பா, அவங்க வசதிக்கு ஏற்ப, அப்புறம் அவங்க வீட்டு பழக்க வழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? பெரியவங்க பழக்கம், முன்னோர்கள் பழக்கம்னு அந்த மாதிரியே வந்து செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் இந்த மாதிரி சொன்னதுனால இதை தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நான் வாங்கியிருந்தோம். இதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு உபயோகத்துக்கு 2 இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து மேலெல்லாம் செடிச்சு போன மாதிரி வீணாக போன மாதிரி ஆகிட்டனால அதை நான் வந்து எடுத்து போட்டேன். இது நான் 4 தான், நான் 4 கலையத்தையும் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் நாளில் வந்து இதை நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி கூட நான் ஊற்றி வச்சுப்பேன். புதுப்பானில் வச்சா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தண்ணி பானையுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அப்படி ஒன்றும் வீணாக போகல. ஏன்னா இந்த பானையெல்லாம் வந்து தட்டுன்னு தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நான் இது நல்லாவும் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். உங்கள்கிட்டயும் அந்த மாதிரி பொருள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வெயில் நாளில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்க கூலிங்காகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் உற ஊற்றி வைக்கலாம். அது ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமாக பருப்பு கடையிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம இதில் கூட குக்கரில் செய்யாமல் கொஞ்சமாக அதில் சிம்மில் வச்சுட்டோம்னா நம்ம நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு வந்து நல்லாவும் இருக்கும், கடையிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். கீரை இதெல்லாம் கூட கடையலாம். இந்தமாரி பால் உற ஊற்றி வச்சா கூட நம்ம வெண்ணெய்லாம் இதில் கடைஞ்சி எடுத்து மோர் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து துளசி போட்டு துளசி தீர்த்தமாகவும் நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணலாம். மொதல் நாள் போட்டு வச்சுட்டு மறுநாள் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் வீட்டில் வந்து தைப்பொங்கல் அன்றைக்கி வந்து பித்தளை பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? வீட்டில் வந்து நம்ம பிறந்த வீட்லேருந்து வாங்கி தருவாங்க இல்லையா? அந்த வந்து அதில் வந்து பொங்கல் செய்கிற பழக்கம் எங்கள் வீட்டில். இந்த பானை வந்து எதுக்கு நாங்கள் வாங்குவோன்னா, மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி அப்போ வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உழவு இந்த மாதிரி வயல்லாம் தானே வச்சுட்ருப்போம். அப்போல்லாம் முன்னோர்கள் வந்து நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணதுனால அந்த பழக்கம் இன்னும் நம்ம தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நம்ம மாமியார் வழின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப அவங்க மாமியார் நம்ம சொல்லிட்டு இப்படியே பழக்கம் வந்திருக்கும். அதனால் அதுபடி பார்த்திங்கன்னா, எங்கள் மாமியார் இப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இந்த மண் பானையில தான் வந்து நாங்கள் வந்து மாட்டுப் பொங்கலுக்கு வந்து பொங்கல் செய்வோம். அதாவது வெள்ளை பொங்கல் வச்சு பொங்குவோம் இல்லையா? அரிசி அந்த மாதிரி பொங்கிட்டு சாம்பார், அப்புறம் வடை, பாயாசம் இந்த மாதிரிலாம் வச்சு படைக்கிற பழக்கம் தான் எங்கள் வீட்டில். அப்புறம் மாட்டுப் பொங்கலுக்கு நான்வெஜ் செய்கிறவங்களும் இருக்காங்க. அன்றைக்கி வந்து நான்வெஜ் செஞ்சு வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறது அப்படின்னு படைப்பாங்க. சில பேர் போகிக்கு அதுமாரி படைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து போகி அன்னைக்கு வீட்டு தெய்வம் படைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்தமாரி நான்வெஜ் இதெல்லாம் படைப்போம். பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல், வடை, பாயாசம் செஞ்சு படைப்பாங்க. மாட்டுப் பொங்கல் அப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் படைப்போம். ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் படைக்கிறத நான் உங்களுக்கு சும்மா ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன இந்த மாதிரி படைச்சிங்க, என்னென்ன பழக்க வழக்கம்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னும் வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரமும் கூட இந்த மண் சட்டியும் கூட நம்ம அதில் வாங்கினது தான். நிறைய இதில் நான் சமையல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். வானல் மாதிரி கொஞ்சம் ஆப்ப சட்டி மாதிரியே இருக்கும். இது வந்து பொரியல் இந்த மாதிரி நம்ம குழம்பு இதெல்லாம் கார குழம்புலாம் வச்சா நான் இதில் வைப்பேன். இதில் வந்து நல்லாவே இருக்கும். ரொம்ப நாள் ஹீட்டாகவும் இருக்கும். மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம இறக்கி வச்சோம்னா நல்லா குக்கர் மாதிரியே ரொம்ப நாள் வெயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சூடாகவே இருக்கும். மண் பானைய சட்டியெல்லாம் இறக்கி வச்சாலே அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து அந்த கொதி நிலையிலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சூடு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அது மாதிரி செய்யலான்னு தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, மாதத்துல 1 நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு தரம் இல்லை வாரத்தில் 1 நாள் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து சாப்பாடோ, டிஃபனோ எது செஞ்சாலுமே மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரீ டைமில் ஏன்னா எப்போதுமே நம்ம அவசரம் அவசரம்னு அவசரப்படுறோம் இல்லையா? அப்போ வந்து வாரத்தில் நான்வெஜ்ஜே செய்கிறோம் அப்படிங்கும்போது மீன் குழம்பு இதெல்லாம் செய்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாதமே பார்த்தீங்கன்னா, நம்ம அதுமாரி அதில் மண் பாத்திரத்தில் வடித்து அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வேலைக்கு போகிற கேர்ள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, பெண்கள்லாம் கூட நம்ம அன்றைக்கி வந்து அதை மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கவங்க நமக்கு வந்து இப்போ நாங்களாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான்லாம் வீட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் அந்த வேலை இந்த வேலை இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே நான் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நான் ட்ரை பண்ணும்போது ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் நினச்சி நமக்கு அது மாதிரி முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீரை கிடையாது இதெல்லாம் செய்யும்போது டேஸ்ட்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சத்து உள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா வந்து இண்டோலிய பாத்திரத்திலே சமைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க.
சில்வர் பாத்திரம் இதெல்லாம் செய்கிறது தான். இருந்தாலும் மண் பாத்திரம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சத்துள்ளதாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.